கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அப்படின்னா நடுராத்திரி, வேதம் சொல்லுகிறது நடுராத்திரியில அவங்க பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கிறார்கள். துதிச்ச உடனே முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அந்த ராத்திரி, அந்த ஓவர் நைட் அன்னைக்கு கர்த்தர் சிறைச்சாலையினுடைய கதவுகளை கர்த்தர் திறக்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல ரொம்ப அழகா நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்த்ததே இல்லை, ஒரு சேஞ்ச் அவர்கள் பார்த்ததே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த ராத்திரியில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவதற்கு நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு போன டைம் பேசும்போது கூட கர்த்தர் பேசினார். ஒரே ராத்திரியில கர்த்தர் அந்த வாதுமையை கர்த்தர் முளைக்க பண்ணின கர்த்தர். அப்போ மீண்டும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்காக ஒரு கதவு திறக்கும். உங்களுக்கு எந்த கதவு திறக்கும் அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் பூட்டப்பட்டிருந்த கதவு மட்டுமல்ல, இதுவரையிலையும் வாய்ப்பே இல்லாம இனி திறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாத கதவுகளை எனக்காக திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய உயர்வு நம்மை தேடி வரப்போகிறது. ஒரே இரவில கர்த்தர் அந்த அற்புதத்தை எனக்காக கர்த்தர் செய்ய போகிறார். அப்படியே ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்கலாம். Thank you Jesus, ஹல்லேலூயா. எனக்காக கதவு திறக்கும், எனக்காக கதவு திறக்கும். அது எப்ப திறக்கும்னா, ஆமென், வாய்ப்பே இல்லாத இடத்துல எனக்காக கதவு திறக்கும். ஒரே இரவில கர்த்தர் அந்த அற்புதத்தை எனக்காக செய்ய போகிறார். ஆமென். இன்றையிலிருந்து ஆரம்பிக்க போகிற அந்த உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியாது, ஒருவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பல நாட்கள் பூட்டப்பட்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் இன்றிலிருந்து கர்த்தர் திறக்கிறார், இன்றிலிருந்து கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.